ஹலோ மக்களே, கடைசியாக ஒரு வழியாக 5 கிறுக்கணுங்களும் ஒன்றா சேர்ந்துட்டோம். இன்றைக்கி தான் வந்து ஆக்சுவலி வந்து 2 ஃப்ளைட்டும் டைம் டிலே ஆனதுனால இன்றைக்கி தான் எல்லோரும் ஒட்டுக்காக சேர்ந்துருக்கோம். இப்போ உங்களுக்கு நாங்கள் 5 பேர்த்தில் ஒவ்வொருத்தரும் யார் யார் என்னன்னு காட்ட போகிறேன், பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஒவ்வொருத்தராக பார்க்க போகிறோம். அது ஃபஸ்ட்டு யாருன்னா இவர் தான் மகாபிரபு. மகாபிரபு நீங்க இங்கே வந்துட்டீங்களா? இவர் தான் சதீஷ். இது வந்து பிரவீன். ஏனே பெருமாள் வந்தாப்லையா? யார் நம்ம பெருமாளா? அவன் காலையில வந்துட்டு பணத்தை கொடுத்துட்டு பஸ்ல போயிட்டானப்பா. எது பெருமாள் வந்தானா? எப்பனே சொல்லவே இல்ல. என்னனே நீ எந்த பெருமாளை கேக்குற? நீ எந்த பெருமாளை சொல்ற? நான் கோத்தகிரில வேலை பார்க்கற குன்னூர் பெருமாளை சொல்றேன். குன்னூர் பெருமாள் தானே? அந்த நானும் சொல்லிட்டு இருக்கேன். என்னனே பத்தி பத்தி ரொம்ப பழக்கம் எனக்கு. என்னத்தரே கல்யாணத்தை பண்ணிட்டு பிள்ளை குட்டியில பத்துட்டு படுற பாடு. என்னடா எவனோ ஒருத்தன் பேரை சொன்னா அவனே அவனுக்கு தெரியும்ங்கற. இது நித்யானந்தம். எங்க போனாலும் ஸ்கூல் காலேஜ் இல்ல வெளியில எங்க இருந்தாலும் மை நேம் இஸ் நித்யானந்தம் சொன்னா உன் பேர் என்னன்னு கேட்டு நித்யானந்தம் சொன்னா எல்லாருமே ஒரு 3 செகண்டாவது எக்ஸ்ட்ராவா பார்ப்பாங்க. இது கார்த்திக் ரங்கராஜு. அது கிடக்கட்டும். இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா. வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். இவருக்கெல்லாம் சீட் எடுத்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. முகரையை பார்த்தாலே சொல்லிடுவேன். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா, நம்ம ஃபஸ்ட் டேவோட பிளான் என்னாச்சுங்கிறத இப்போ நான் முழுசாக சொல்கிறேன். ஃபஸ்ட் டே என்னாச்சுன்னா வந்துட்டு டெல்லியில் வந்து மொத்தம் 3 டெர்மினல் இருக்குது. அதுவே எங்களுக்கு தெரில. அதுக்கப்புறம் பார்த்தா ஒருத்தனுக்கு ஒரு 10 மினிட், மிச்சம் 4 பேருக்கு ஒரு 10 மினிட். அதனால நாங்கள் அங்கே யாருமே பார்த்துக்கல. இப்போ தான் மீட் பண்ணோம். அந்த வீடியோவை தான் இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க. இப்போ ஃபஸ்ட் டே நாங்கள் வந்து என்ன பிளான் பண்ணலாங்கிறத டெல்லியிலேருந்து வரப்போ தான் நாங்கள் யோசித்தோம். கடைசிக்கு என்ன யோசித்தோன்னா வந்துட்டு யாருமே போகாத இடமா இருக்கணும், கொஞ்சம் பீப்புள்ஸ் மட்டும் எக்ஸ்ப்ளோர் பண்ண இடமா இருக்கணுங்கிறதுக்காக தூத்பத்ரிக்கு போனோம். தூத்பத்ரிக்கு போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் ரூம் ஸ்டே பார்த்தோம். ரூம் ஸ்டே வந்து ஒரு இடத்துல தங்கியிருக்கோம். அந்த இடத்துல இருந்தால் நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் தான் நாங்கள் கிளம்பி தூத்பத்ரி போக போகிறோம். தூத்பத்ரி போகிறதுக்கான கேப் எல்லாமே வந்து கூகுளில் தான் நாங்கள் பார்த்தோம். யார்கிட்டையும் எதுவுமே டூர்ஸோ ட்ராவல்ஸோ கைட்ஸோ எதுவுமே பண்ணலை. ஃபஸ்ட்டு ஒருத்தன்ட்ட பேசினோம். பேசி அவன் வந்து ஒரு அமௌண்ட் சொன்னான். அந்த அமௌண்ட் எங்களுக்கு ஓகேவப்பட்டது. அதனால் 4 நாளைக்கு சேர்த்து ஒரே கேப்காரன்ட்ட பேசிட்டோம். இதில் என்ன அலும்புனா, அந்த கேப்காரன் தான் எங்களுக்கு அலும்பு. அவன் வந்து அவனுக்கு தான் எல்லாமே தெரியும், எங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு நாங்கள் ஃபஸ்ட் நாள் சொன்னதுனால, இன்னும் எதுவுமே பிளான் பண்ணலான்னு சொன்னதுனால, அவன் வந்து நீங்கள் வாங்க நான் தான் உங்களுக்கு கைடுன்னு எங்களை வந்து மிளகா அரைக்கலான்னு முயற்சி பண்ணான். ஆனால் வந்துட்டு ஒரு சர்டைன் பாயிண்டில் நாங்கள்லாம் முடிவு பண்ணிட்டோம், இவன் நம்மளை மிளகா வைக்க பார்க்குறான் அப்படிங்கிறதுக்காண்டி. அதனால் என்ன பண்ணோம், நீ ஃபஸ்ட் நாள் போ, இந்த இடத்துக்கு தான் போகிறோங்கிறத மட்டும் சொல்லி அவனை கூட்டிகிட்டு போயிட்டான். அப்படி கூட்டிகிட்டு போன இடம் தான் தூத்பத்ரி வந்து ஒரு அழகான இடம். அதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த கேபில் வந்து அந்த ஹிந்திக்காரனுக்கு புரியக்கூடாதுங்கிறதுக்காக நாங்கள் சில தூய தமிழ் வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணி மொத்தம் பேசினதே தூய தமிழில் தான் பேசிகிட்டு இருந்தோம். அதை வந்து அடுத்த வீடியோவில் கிளிப்பிங்ஸாக ஆட் பண்ணுறோம். நல்லாயிருக்கும், பாருங்கள். ஃப்ளாஷ்பேக்.